அப்பா, இந்த வேளையில் தகப்பனே ஸ்தோத்திரமப்பா, எனக்கு 6வது வார்த்தையை நீர் கொடுத்துருக்கிறீர் தகப்பனே ஸ்தோத்திரமப்பா. இந்த 6வது வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது தகப்பனே ஸ்தோத்திரமப்பா, நாங்கள் கேட்கிற வார்த்தையின் வல்லமை எங்கள் சிந்தைக்குள்ள ஆண்டவரை, இருதயத்துக்குள்ள, எங்கள் கிரியைக்குள்ள, ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ள ஆண்டவரை அதை அபியாசப்படுத்தி உம்முடைய நாமத்தை பறைசாற்ற செய்ய போவதற்காய் நன்றி. வல்லமைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா எடுத்துக்கொள்ள கிருபை செய்வதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். தலையை சாய்த்து அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு முன்னாடி அந்த கசப்பான காடியை வாங்கி குடிக்கிறார். அப்போ அதுக்கு முன்னாடியே ஒரு ஆவிக்குரிய இதில் இந்த பைபிளில் 26 மத்தேயு வசனத்தில் 2:39 அவர் என்ன சொல்கிறார்? என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு முதல் ஒரு முறை ஜெபிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் சொல்லி ஜெபிக்கிறாரு. 42வது வசனத்தில் அவர் மறுபடியும் 2வது தரம் போய் பிதா கிட்ட சொல்கிறார், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறப்ப தான் அப்போ இந்த கசப்பு கலந்த காடியை அவர் குடித்ததுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு? முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். அப்போ இந்த ஆவியை ஒப்பு கொடுத்து முடிந்தது என்று சொன்ன வார்த்தையின் வல்லமை என்னென்ன காரியத்தை சிலுவையில் நமக்கு நன்மையை செஞ்சு முடித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? மனுக்குலத்தினால் செய்ய முடியாத காரியத்தை தனி மனிதனால் எப்பொழுதுமே செய்ய முடியாத சிலுவை மரணத்தை ஜெயிச்சு முடிக்கிறாரு. இதுதான் உண்மை. அதுக்காக ஆவியானவரை அப்போ அந்த நேரத்தில் அவருடைய பிதா கிட்ட எப்படி கனெக்டடாக இருந்தார் ஒவ்வொரு நேரமும். அப்போ என்ன வேத வசனத்தின் ஆழங்களில் நாம் எப்படி பிதா நம்மளை ஜெனிப்பிச்சார், நம்ம பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கணும் அப்படிங்கிறத செய்கிறார். நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், நடக்கலை அபியாசப்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனால் நாம் பிதா கிட்ட கனெக்டடாக இருக்கிறோமா? அந்த வசனத்தை உருவாக்கி கொண்டு கிரியைகளில் நம்ம கரெக்டாக இருக்கிறோமா அப்படிங்கிறதுல செஞ்சோம்னா நாமளும் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால வல்லமையினால் அப்பா பிதாவின் கூப்பிடுகிற சுவியார புத்திரத்தின் வல்லமையை எடுத்துக்கொண்ட நாம செய்து முடிக்க முடியும் அப்படின்றத இப்போ நம்ம தெரிவித்து ஜெபிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் பாடுகளை பற்றி சொன்ன வேத வசனம் நிறைவேறிட்டுது. சாத்தான் தோல்வி அடைஞ்சான். என்னென்ன காரியம் அவர் சிலுவையில் செஞ்சார் அப்படின்னு சொல்கிறதுக்காக இது சொல்கிறது. அதுக்கப்புறம் பிதா கிட்ட நேராக செல்கிற பாக்கியம் கிடைக்கிது. பாவத்தின் வல்லமை அகற்றப்பட்டது. மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் செயல்பட்டது. அவர் வார்த்தையில் என்ன சொல்கிறாரு? அப்படியே கரெக்டாக என்ன வசனத்தின்படி அவருக்கு நியமித்து வச்சுருந்தாரோ பிதா அதன்படி சிலுவையில் நிறைவேற்றி முடிக்கிறாரு. அப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 5 விதமான ஊழியம் அவர் மீட்பின் திட்டம் அந்த சிலுவையில் முடிக்கிறாரு. சாத்தான் தலையை 33 வருஷம் அவர் மிதிச்சு அப்போ அந்த எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறார் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் பாவத்தின் கிரயமாக தன்னுடைய ரத்தத்தை அவர் சிந்தனன் பிதா முற்குடித்ததை கரெக்டாக அவர் செஞ்சு முடிக்கிறாரு. அதுதான் முடிந்தது அப்படின்னு சொல்லி இயேசுவின் ஊழியம். அந்த இயேசுவின் ஊழியத்தில் முடிஞ்சதுன்னு சொல்லும் பொழுது அதில் அந்த 2 கல்லனுக்கு மத்தியில் அந்த போர் சேவன் ஈட்டியால் குத்துறாரு. அப்போ அதுக்கு சகரியாவில் சொல்கிறாரு, 13:1 படிங்களேன். சகரியா 13:1. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அப்போ அந்த போர் சேகவன் ஈட்டியால் குத்தும் பொழுது அப்போ அவருடைய மனக்கண் திறக்கப்பட்டு இவர் மெய்யான தேவன் தான் அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்துல என்ன ஆகுது? மீட்பின் திட்டம் நிறைவேறுது. அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுது. நாம் என்ன செய்கிறோம்? முடிந்ததா? நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் முடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி நம்ம அபியாசப்படுத்தி தியானித்து அந்த முடிந்ததின் வல்லமையை, நம்ம சிலுவையிலிருந்து சிரிந்த ரத்தத்தின் வல்லமையை, அந்த காயங்கள் 5 காயங்கள் ஏற்றிருந்த அந்த வல்லமையை நாம் எப்படி அபியாசப்படுத்தி ஆத்துமாக்களை சிலுவை அண்டையில் கொண்டு வரணும். இந்த காரியத்துக்கு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டாரு. நாம் பிதா கிட்ட சேர்றது போல நம்ம பிதா வரும்பொழுது வெறும் கையாக போகாதபடி நம்மளுக்கு கொடுத்த ஆத்துமாக்களை, நமக்கு கொடுத்த ஊழியத்தை, நமக்கு
என்ன 1 தாலந்து கொடுத்துருக்காரா, 2 தாளந்து கொடுத்துருக்காரா, 3 தாலந்து கொடுத்துருக்காரா, அந்த தாளந்தின் படி நமக்கு கொடுத்த எல்லா காரியங்களையும் வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. அதனால் காரியத்தை நம்ம செய்து முடிப்போம். ஹல்லேலூயா. பூமியில் அப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்களா, யோவான் 17:4 அவர் சொல்கிறார், என்ன செய்து முடித்தேன்னு சொல்கிறாருன்னா, பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன்னு சொல்லி யோவான் 17:4 சொல்கிறாரு. அப்போ என்னென்ன கிரியையெல்லாம் அவர் செஞ்சு முடித்தார் அப்படின்னு கேட்டால், ஊழியத்தை அவர் செய்கிறார். உலகத்தில் எத்தனை ஆத்துமாக்களை அந்த 33 வருஷத்தில் ஊழியத்தை அவர் செஞ்சு முடிக்கிறார். இழந்து போனதை தேட வந்திருக்கிறாரு. அப்புறம் ராஜா, யூதாவரி ராஜாவாக இருக்கிறாரு. அக்கினியை போட வந்தார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்துட்டார். அப்புறம் இங்கே வியாதியை குணமாக்க வந்தார், பாவத்தில் சாபத்தில் இருக்கிற மக்களை விடுவிக்கிறதுக்கு வந்தார். இது எல்லாம் தேவன் கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்து செய்யப்பட்ட கூட அந்த ஊழியத்தில் அந்த 33 வருஷத்தில் அவர் என்னென்ன செய்யணும்னு பிதா சித்தம் இருந்தாரோ அதை செஞ்சார். நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் வாங்கி நாம் அவருடைய அப்பத்திய திராட்சரசையும் குடிச்சு அப்போ கம்யூனியன் சர்வீஸில் செஞ்ச நாம் எப்படி இருக்கிறோம்? அப்போ இந்த மாதிரி ஊழியங்களுக்கு ஒப்பு கொடுத்து அப்போ நமக்குள்ளேயே என்ன தேவன் எதிர்பார்க்கிறாரு, அந்த முடித்த காரியத்திலிருந்து நீ எனக்கு என்ன மகனே, நீ எனக்கு என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லி தேவன் சந்திக்கிறார். அப்போ அவர் ஜீவனை கொடுத்து முடிக்கிறாரு, ரட்சிப்பு கொடுத்து முடிக்கிறாரு, பாடுகளை சகிச்சாரு, பரிபூரண கொண்டு வந்தாரு, பிரசங்கிக்க வந்தாரு, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வந்தாரு. இந்த காரியங்களை எல்லாம் அவரு கல்வாரியில அப்படியே எல்லாத்தையும் செய்து முடித்துட்டேன்னு சொல்லி முடிந்ததே என்று தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து அவர் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா சாத்தான் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, முழு கிரயமும் செலுத்தப்பட்டது. நியாயப்பிரமாண காலம் முடியுது. நியாயப்பிரமாண காலம் என்னன்னா, அந்த காலத்தில் கண்ணுக்கு கல் பல்லுக்கு பல், ஒருத்தன் தப்பு செஞ்சால் உடனே மரணம். அப்படி இல்லை, அவன் முழு சர்வாங்க தகன பலியெல்லாம் இடணும், அப்படி தேவையில்லை. நீதியின் தேவன் ஒருத்தர் தான் பலியான ஆட்டுக்குட்டி இவரே பழுதற்ற ஆட்டுக்குட்டி, சுத்த ரத்தத்தினால இவர் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால சகல பாவங்களையும் சுத்திகரிக்கணும்னு 1 யோவானில் சொல்லி 7 சொல்லப்பட்டது போல பழுதற்ற பலியா தன்னையே அவர் ஒப்பு கொடுத்து எல்லாருக்கும் பரிபூரணம் கிடைக்கிறதுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்படுறாரு. அப்போ சிலுவையில் அடிக்கப்பட்ட போது அவர் சொல்றாரு, 10 கட்டளை கை கொள்றதுக்கு யாராலையும் இந்த காலத்தில் முடியல, ஆனால் இந்த காலத்தில் நீ என்ன தரிசித்து நடந்தீனா, என் வாழ்க்கையின் அடிசுவடலில் நீ வாழ்ந்தீனா, நீ நினைக்கிறதுக்கு மேலாக நான் உனக்கு செய்வேன், உனக்கு மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தரிடுவேன் அப்படின்னு சொல்லிய வசனத்தை எல்லாம் நாம் அபியாசப்படுத்தும் பொழுது அப்ப முடிந்தது என்ற வார்த்தையின் வல்லமை நமக்குள்ள செயலாற்றி மகிழப்படும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டா, விசுவாசிக்கிற எவனுக்கும் ரோமர் 10:4 சொல்றாரு, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்திற்கு முடிவா இருக்கிறாரு. அவர் நியாயப்பிரமாணத்துக்கு முடிவா இருந்துட்டதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, அப்படி அதே ரோமர் 6:14 நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்ப நம்மளுக்கு பாவம் மேற்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லினா நியாயப்பிரமாண சட்டங்களுக்கு மட்டும் இல்லை, 10 கட்டளைகளினுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும்னா இப்போ சிஸ்டர் சொன்னாங்க, அந்த 2 கட்டளைகளை அன்பு சகலத்தையும் சாங்கும், தகலத்தையும் தகும், சகலத்தையும் நம்பும், சகலத்தை தற்புணர்ச்சி அடையாது, சினமடையாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த அன்புக்கு அடிமையா அன்பு, விசுவாசம், நம்பிக்கை இதுல விசிரமா இருந்தோம்னா அப்ப கல்வாரியில முடிந்தது என்ற வார்த்தையின் வல்லமை நமக்குள்ள, நம்ம குடும்பத்துக்குள்ள, எந்த ஆத்மாக்குள்ள சபைக்குரிய காரியங்கள் இல்ல, ஆத்மா அறுவடை இல்லையா. அப்ப நம்மளை ஏற்றி தூஷண வார்த்தைகளின் முன்பா அப்ப அவர் அசட்டைப்பட்டவராய், துன்பப்படுத்தப்பட்டவராய், துன்பங்களையும் துக்கங்களையும் சகித்தவராய் இருந்தார். ஏசை 53 அப்படியே எடுத்துக்கோங்க. இதுல என்னென்னலாம் அவர் செய்து முடித்தாரோ எல்லாமே அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு கேட்டா, பிதா என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, ஏசை 53:7 அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர்கத்திரவர்களுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கண்களிலும் நியாய தீர்ப்புகளிலிருந்து அவர் எடுபட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார்.
என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். ஆமாம், அவர் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் மறந்து போயிட்டாங்க. நம்ம சபைக்குள்ள கூட ஜீவனுள்ள தேசத்தில் நம்ம வீட்டாரே நமக்கு சத்துரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு எழுதி இருக்கிறது படி, அப்போ நம்மளே கூட சிலதிலலாம் நம்ம ஜீவனுள்ள சாட்சியில் அப்போ இருக்கும் பொழுது அதை மறந்து போயிடும் சில காரியங்களில். அப்போ நம்ம என்ன செய்யணும்? மாமிசத்துக்கு சாகணும், கிரியைக்கு சாகணும், உணர்வுகளுக்கு சாகணும். இந்த செயலெல்லாம் நமக்குள்ள அபியாசப்படுத்தினாதான் அவர் சொல்லப்பட்டது போல அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தார்னு சொன்னாங்க. வாய் திறக்காதபடி அப்படியே அமைதியா இருக்கிறாரு. மயிர்க்கத்திற்கு முன்பு சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல இருக்கிறாரு. அப்ப இதையெல்லாம் எப்படி அபியாசப்படுத்தினார் அப்படின்னு கேட்டா, எல்லாத்தையும் அப்படியே அப்படியே வாய் மூடாத இருக்கிறாருன்னா எல்லாத்துக்கும் உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு பிதாவினிடத்துல ஒப்பு கொடுக்குறாரு. 2 கையை ஃபஸ்ட்டு நீட்டி இருப்பாங்க. அதை நினச்சி பாருங்கள், ஒரு கை நம்மளுக்கு நீட்டினாலே இந்த எல்போ வலிக்குது, இந்த இடத்துல ஜாயிண்ட் ஜாப்ஸ் வலிக்குது. அப்போ 2 கையை அவர் ஃபஸ்ட்டு விரிச்சு ஆணைக்கு ஒப்பு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் கால் 2ஐயும் முடக்கி அது பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் பண்ணும்பொழுது இந்த இடத்துல ஜவ்வு எவ்வளோ காயப்பட்டு இருந்திருக்கும். 5 காயங்கள் வடிந்த வல்லமையினால் அந்த 5 காயத்தை அடிக்கும் பொழுது அவர் எப்படியெல்லாம் கூத்தப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிச்சிருந்திருப்பாருன்னு நினச்சி பார்க்கணும். அப்போ நாம் இந்த 5 காயங்களையும் ஏற்று 6வது வார்த்தையை முடிந்ததுன்னு சொல்கிறாருன்னா, அப்போ பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றி முடிந்ததுன்னு சொல்கிறாரு. நமக்கு இந்த முடிந்தது என்ற வார்த்தையில் என்ன கேட்கிறா? நான் உனக்காக மரித்தேனே, நான் உனக்காக பாடுபட்டேனே, நீ எனக்காக என்ன செய்வாய்ன்னு அவர் கேட்குறாரு. அது என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம அபியாசப்படுத்தணும்னா, இதோ நான் உனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன், நீ எப்போ பார்த்தாலும் சத்துருவை முன்னாடி நிறுத்திக்கிட்டு அவங்க இதை சொன்னாங்க, இதை இப்படி பண்ணிட்டாங்கன்னு உனக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை மண்டையில் ஏற்றிக்காத, நான் இப்படி நான் தலை சாட்சி விழுந்தேன், இப்படி பார்க்கல, நீ எனக்கு முள்முடி கிரீடம் சூடினாங்க, ஈட்டி இருதயத்தில் குத்தப்பட்ட போது கூட எனக்கு மனதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்னஸாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்கிற மனுஷர் மூலம் அந்த வார்த்தைகளை நம்ம மேற்கொள்ளக்கூடாது. நம்ம எதையும் செஞ்சு நினச்சி கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்ம பிசாசை பார்த்து சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு இனிமேல் தோல்வி கிடையாது, என் ஏசப்பா சிலுவையில் முடிச்சிட்டாரு, அடிமைத்தனம் கிடையாது, ஏசப்பா முடிச்சிட்டாரு, இனிமேல் தனி கழிவு எனக்கு கிடையாது, புறமுதுக்கு நான் காட்டு வருது இல்லை, இனிமேல் எப்படி ஆகுமோ, எனக்கு வயசாகி போயிடுச்சு, இந்த காரியங்களுக்கு நான் என்ன நிலைநிறுத்த போறேன்னு பயப்படுறியா? மகளே, சகோதரியே, தம்பி, தங்கச்சி, நீ சத்துருவை ஜெயிக்கிற மகளா இருக்க போற, நீ சத்துருவை நீ மெதிக்கிற மகளா இருக்க போற. உனக்குள்ள தண்டனை கிடையாது, இனிமேல் சாபம் கிடையாது, இனிமேல் தோல்வி கிடையாது. சத்துருவை நான் உலகத்துல ஜெயித்து முடிந்தது என்று கல்வாரியில நான் இந்த காயங்களை ஏற்றி நிறைவேற்றி முடித்தேன். என்னுடைய வல்லமை உன்னை ஆண்டு கொண்டு இருக்கிறதற்காய். அப்பா, நீ எல்லாத்தையும் என்கிட்ட முடிச்சுட்டு வா மகனே, வா மகளே, நான் உனக்கு பத்தம் இருக்கிறேன், உன்னை பூதிதும் கூர்மையுமாக்குறேன். அப்போ உனக்கு நல்ல ஒரு கருவியாக உன்னை நான் எடுத்து பயன்படுத்த போகிறேன். சகலத்தையும் அதினதின் காலத்தில் நான் நேர்த்தியாய் செய்வேன்னு சொல்லி உங்களை தேவன் அழைக்கிறாரு. அப்போ ஆசீர்வாதமான ஊச்சாணி இருக்க போகிற, நீர் வற்றாத நீரோற்று போல இருக்க போகிற, வறட்சியான தோட்டத்தில் கூட நீ வளமிக்க தோட்டத்தை போல இருக்கிறப்ப, வறண்ட நிலத்தை நீ வயல்வெளியாய் மாற்ற போகிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உனக்கு சொல்கிறாரு. அப்போ துரைத்தனங்களையும் அதுக்கப்புறம் சொல்கிறாரு. அப்போ சிலுவையில் அவர் கொலோசியர் 2:14 படிங்களா? எஸ், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்குறாரு. எல்லா காரண காரியங்களையும், இதுவரைக்கும் நீ எவ்வளோ அசிங்கப்பட்ட, நீ எவ்வளோ வேதனைப்பட்ட எல்லா காரியத்தையும் நான் சிலுவையில் அரைஞ்சிட்டேன். நான் மகளே நீ கவலைப்படாத, இதுக்கு மேலே தான் உனக்கு ஊழியம், இதுக்கு மேலே தான் உனக்கு உற்சாகம். சோர்ந்து போயிட்டியா? நான் உன்னோட இருக்கிறேன். சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்வேன். நான் செய்ய நினைச்ச காரியங்கள் ஒன்றுமே தடப்படாதுன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ள மகிமை வெளிப்படும்படியாய் 1 பேதுரு 4:13-14 அவர் சொல்கிறாரு, நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாய் அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்க. அப்போ அவர் பாடுகளை நம்ம ஏற்றுக்கொண்டு அவருக்கு நம்ம பங்காளிகளாக இருக்கிறதுனால நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான். ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், அவர்களால் தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுவேன்னு சொல்கிறாரு. அதனால்
நாம் மகிமைப்பட போகிறோம். நமக்குள்ள தேவ ஆவியானவர் இருந்து எல்லா காரியத்தையும் ஓட்டத்தையும் ஜெயமாக முடிக்க போகிறாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு மனம் கசந்துருக்கீங்களா? நான் உங்களுக்காக முடிச்சுட்டேன், கலங்காதீங்க. இந்த ஊழியத்தில் பலன் இருக்குமா நினச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இல்லை, இந்த ஊழியம் பலன் பெருக போகுது, சபை நிரம்ப போகுது, ஒவ்வொருவருக்கும் அந்த ஆத்மா பாரம் இருக்க போகுது. சிலுவையில் வெற்றி முடித்த தேவனின் ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்து ஒவ்வொருவரும் நாம் என்ன பண்ண போகிறோம்? சபைக்குள்ள பெரிய எழுப்புதல் திட்டங்கள் வரும்னு இப்போ 2 பேர் மூலமா ஆவியானவர் பேசினார். அதையே முடிந்தது என்று சொல்லி எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா தோல்விகளுக்கும், எல்லா இக்கட்டுகளுக்கும், எல்லா மனக்கசப்புகளுக்கும் நான் எல்லா காரியத்தையும் நான் சிலுவையில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அதே போல் தேவ ஆவியானவர் முடிந்தது என்று பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சினார். அதுபோல் பிரச்சனைகளுக்கு முடிவு வந்துருச்சு, மனுஷிக தன்மைகளுக்கு செயல்பாடுகளுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. கிரியைகளுக்கு நாம் செத்து போயிட்டதுனால நாம் பாவங்களுக்கு செத்து நீதிகளுக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாடுகளை சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார். நமக்குரிய எல்லா காரியங்களையும் அப்படியே சுமந்து தீர்த்து விட்டார் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம் இப்போ ஜெபித்து ஜெயத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆவியானவரே, முடிந்தது என்ற வார்த்தையில் எங்களுக்கு நீங்கள் பேசின எல்லா காரியத்திலும் ஆண்டவரே, நீங்கள் ஒரு கொள்ளை பொருளாக இந்த நேரத்தில் கூட தகப்பனே, ஏசியா 53 அவர் சொல்கிறாரு. ஏசியா 53 படிங்களா? 53 12வது வசனம். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்கள் அவர் தம்மைக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார். இப்படி தான் அவர் சிலுவையில் அநேக பேரை தமக்கு சொந்தமாகி கொள்ளணுன்றதுக்காக அவர் உடம்பு ஃபுல்லாக அந்த கசையடிப்பட்டு அந்த ரத்தத்தினால அந்த இடம் ஃபுல்லாக உழுகப்பட்டு, அது எப்படி அந்த காலத்தில் நம்ம பாதாள சுரடு போடுவோம் இல்லைங்களா, அந்த சாட்டை அந்த மாதிரி அடிக்கும் பொழுது அந்த சரீரத்தை என்ன பண்ணுது, கிழிச்சிட்டு வருது. நம்ம அந்த ஃபிலிமில் பார்த்துருந்துருப்போம் எப்படி அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு அவர் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி தான் அவர் பாடுகளுக்கு உட்படுத்தினார். 10வது வசனம் சொல்லும், அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார். அப்போ கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அப்போ என்ன கேட்குறார் இந்த இடத்துல 12வது வசனத்தை லாஸ்டில் அந்த பகுதியை பண்ணுங்க. நம்ம அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளைகளாக பங்கிட்டு கொள்வார். நாம் அவர் ரத்தம் சிந்தினதுனால, அவர் கல்வாரியில் எல்லா 5 காயங்களையும் ஏற்றதுனால முடிந்தது, நான் ஜெயத்தை ஓட்டத்தை நல்லா ஓடி முடிச்சுட்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், இது முதல் நீதியின் கிரீடம் நமக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிற வசனத்தின்படி ஓட்டத்தை அவர் ஜெயமாக ஓடி முடித்து நமக்கு கொள்ளை பொருளாக ஆத்மாக்களை கொடுக்க போகிறதுக்காக நம்மளை காரியத்தை அவர் ஜெயமாய் செய்து முடித்ததுக்கு பிறகு கர்த்தருடைய அந்த சித்தமானது அவர் கையினால் நமக்கு வாய்க்க பண்ண போவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போ இது போய் ஒரு பாட்டு பாடுவோம், என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட்டு சரணம் மட்டும், திரு ரத்தத்தால் சொந்தமானேன் நாதா, செல்ல பிள்ளையாய் ரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டிருந்தாதா, செல்ல பிள்ளையாய் சொந்தமானேன் நாதா அப்படின்னு சொல்கிறார். அப்போ என் சித்தம் அல்ல சித்தம் நாதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதை மாற்றி நான் பாடிட்டேன், அதுக்காக நீங்கள் மன்னிச்சுங்க. அப்போ அந்த ரத்தத்தினால் மீட்டு கொண்டபடி நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அநேக ஆத்மாக்களை நம்ம இடையில் கொண்டு வர்றதுக்கு, அபியாசப்படுத்தி நடத்துறதுக்கு, தேவன் நம்மளை காலூன்றி நிற்க செய்யறதுக்கு முடிந்தது என்ற வார்த்தையின் வல்லமையின இருக்கிற மகத்துவத்தை நாம் புரிஞ்சு கொண்டு காரியத்தை முடிக்க செய்ய தேவன் துணை இருக்க போவதற்காய் நம்ம ஸ்தோத்தரித்து தேவனை துதிப்போம். ஆண்டவரே, பேசின இந்த வார்த்தைக்காக சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் ஆண்டவரே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் முடிச்சிட்டிங்க. அந்த காரியத்திலிருந்து நாங்கள் இன்னும் முடிக்க வேண்டிய அபியாசப்படுத்த வேண்டிய காரியங்களை வசனத்தின் வல்லமைகளை எங்களை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்ய கிருபை செய்ய போவதற்காய், நீங்கள் உடன்பட்டு எங்களை ஆண்டு கொள்ள போவதற்காய், கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சுவாபம், கிறிஸ்துவின் அன்பு மாத்திரம் எங்களை ஆண்டு கொண்டு நடத்த போவதற்காய் ஆளுகையின் தேவன் கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுத்து அப்பா
அப்பா ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் ஆண்டு கொள்ளும், வழிநடத்தும், பண்படுத்தும், பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.